சேனக்கிழங்குல டேஸ்ட்டாக ஒரு கூட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு சேனக்கிழங்க நல்லா இந்த தோலெல்லாம் சீவி கழுவுனதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு தடவை கழுவிக்கோங்க. ஏன்னா அது மண் நிறையா இருக்கும். கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் பேனில் அதை மாற்றிட்டு அதில் முங்குற அளவுக்கு அதை தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தாராளமாக தண்ணி ஊற்றி அதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சிங்கனாக்கா அந்த கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை வடிகட்டிட்டோன்னா சாப்பிடும்போது நாக்கு அரிக்காது. அதுக்காக தான் லேசாக கொதிக்க வச்சு வடிகட்டுறோம். வேகணும்னு அவசியம் இல்லை, கொதிக்க வச்சாலே போதும். இப்படி கொதித்ததுக்கப்புறம் சிம்மில் போட்டு ஒரு 5 மினிட்ஸு கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. எடுத்து திரும்பவும் ப்ரெஷர் பேன்லேயே போட்டு நம்ம அதை வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி திரும்பவும் வடிகட்டி எடுத்துக்கிட்டு இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணி, அளவாக தண்ணி ஊற்றினா போதும். அளவாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பும் போட்டு நீங்கள் ஒரு 4 விசிலுக்கு அதை வேக வைக்கணும். வேக வச்சிங்கன்னா ஓரளவு சாஃப்டாகிடும். ரொம்ப குலைவாகவும் இருக்காது, அதே சமயத்தில் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஏற்கனவே சேனக்கிழங்குல ஒரு உருண்டை குழம்பும் உருண்டையும் எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கிறேன். அதே போல் சேனக்கிழங்கு வறுவல் பற்றியும் வீடியோ போட்டிருக்கோம். இப்போ இது கூட்டு செய்ய போகிறோம். அதுக்கு அதை வேக வச்சிடறோம். வேக வச்சுட்டு கொஞ்சம் தேங்காய், ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சம் பட்டை இதை போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ இந்த வெந்த சேனக்கிழங்கு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி வெந்திருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லேசாக வெந்திருக்கும், அதே சமயத்தில் குலைவாகவும் இருக்காது. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு சோம்பு போடுங்க, சோம்பு பொடி. அது பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை அது வதங்கினோடனே கொஞ்சம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த தக்காளி வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு, டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள். இது கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். பருப்பு ரசத்தோடெல்லாம் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நீங்கள் செய்து பார்க்கலாம். இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதில் கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கோங்க. ரொம்ப நிறைய போட வேண்டாம், கொஞ்சமாக போட்டால் போதும். இதில் ஒரு 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் விழுது அதை போட்டு இந்த வேக வச்சுருக்கிற அந்த சேனக்கிழங்கையும் அதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சம் அந்த தண்ணி வற்றுற அளவுக்கு விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா எல்லாம் கலந்து வந்துடும். இந்த மாதிரி இருக்கும். இதில் மல்லித்தழையை தூவி நீங்கள் கிண்டி விட்டு இறக்கிக்கோங்க. இது பருப்பு கூட, சாம்பார் கூட, இல்லாட்டி பருப்பு ரசம் கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.